நாராயணா ஹரி ஓம் நமோ நாராயணா. பரபரத்தில் வந்தோன்றை, பரத்திலே சிவன் தோன்றை, சிவத்திலே சக்தி தோன்றை, சக்தியிலே நாதம் தோன்றை, நாதத்திலே விந்து தோன்றை, விந்துவிலே சதாசிவம் தோன்றை, சதாசிவத்தில் மகேஸ்வரன் தோன்றை, மகேஸ்வரன் ருத்ரன் தோன்றை, ருத்ரனில் விஷ்ணு தோன்றை, விஷ்ணுவில் பிரம்மா தோன்றை, பிரம்மாவில் ஆகாயம் தோன்றை, ஆகாயத்தில் வாயு தோன்றை, வாயுவில் அக்னி தோன்றை, அக்னியில் பருது தோன்றை, பருதில் அன்னம் தோன்றை, அந்த எண்ணத்தினால் ஒருவனே பரப்பனே தாவரம் மனிதர்கள் தேவர்கள் விலங்குகள் ஆகிய ஆழத்திலே எனது ஞானத்திலே, ஆழத்திலே எனது ஞானத்திலே, ஞானத்திலே அனுகூலத்திலே, மூலத்திலே பிரம்மாந்த சுவாசம் அடிக்கிறார், பிண்டம் அடிக்கிறார் என்னும் கருணையா உருவாக்கும்படியான வரன் அயன் பிதா போதா சதுர்முகன் இந்த உலகத்தை படைக்கும் கடவுளாகிய பிரம்மா நல்லாசி பெற்று என் கழகத்தை துவக்கும் அர்த்தத்துடன் புறப்பட்டேன். அது மட்டுமல்லாமல் தகனமார்க்கமாக இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ன முத்தமிழுக்கு உதவியாகிய சாமம் அதுருமன் என்று சொல்லக்கூடிய 4 விதத்திற்கும் சிச்சை, கல்வம், விகற்பம், வியாக்கரணம், விருத்தி, சந்தஸ் என்று சொல்லக்கூடிய 6 சாஸ்திரத்திற்கும் 11 புராணங்களுக்கும் 30 தர்மங்களுக்கும் 64 கணத்திற்கும் 108 சரஸ்வதி ஸ்தானத்திற்கும் நல்ல அயன்படியான என் தாய் வெள்ளி கணை கொடுத்து வெள்ளி கமலத்திலே வைத்திருப்பார். சரியா சொல்ல தாயை நேர் வளர்மகள் கண்டு நல்லாசி பெற்று என் கழகத்தை துவக்கும் அர்த்தத்துடன் புறப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் வைகுந்தம் மிக பெருமையான ஆதி அந்தம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் கோயில் கொண்டு ஆள் கருதையை பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் பெருமையான வீரலட்சுமி, கஜலட்சுமி, சந்திரலட்சுமி, சுபாக்கியலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி என்றெல்லாம் உலக மக்களால் போற்றி புகழபடியான ஒரு பாட்டியின் ஆசையை பெற்று இளம் உள்ளதேவை ஆதிபரா சக்தியின் ஆசையை தெளிவுற கற்றுணர்ந்து இன்ப சுகத்தோடு வந்துவிட்டு இந்த வேள்விமலை சாரலுக்கு ஆகா என்னளுக்கு 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 இந்த அழகு உலக முருக கடவுளுடைய பழகு அதனால் சிறப்பு பெருக உள்ளது இக்கதைக்கும் என் கதைக்கும் கீர்த்தி தருவது அந்த விநாயக மூர்த்தி அவரை வணங்கிவிட்டு கீர்த்தியான கழகத்தை இன்று பூர்த்தியாக முடிப்பதே சிறப்பாகும். நமோ நாராயணா. எனக்கு மாலை அணிவித்த ஊர் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி கிடந்த வணக்கம், வணக்கம் வணக்கம். ஓரானை கன்றை என்று கேட்டால் அந்த விநாயகர் பெருமானை வணங்கிவிட்டு என்னுடைய கழகத்தை துவங்க வேண்டும். ஓரானை கன்றை உமையால் திருமகனை ஓரானை கற்பகத்தை பேணினார் வாராது புத்தி வரும் வித்தை தரும் உத்திரசம் பட்டு வரும் சக்தி தரும் சித்தி தரும் சுழி ஓட்டு செய்யலதே சொல்லி ஓட்டு செய்யலதே அதன் துணையாளை சுகம் போடும் தொடர்ந்து அதன் துணையாளை சுகம் போடும் தொடர்ந்து பிள்ளையார் சொல்லி ஓட்டு செய்யலதே கணேசன் கணத்தினிலே மகிழ்ச்சியிலே பிள்ளையார் சொல்லி ஓட்டு செய்யலது
சொல்ல வார்த்தைகள் இல்லை இல்லை. கேட்டதெல்லாம் கொடுக்கும் அந்த தொல்லை, கேட்டதெல்லாம் கொடுக்கும் அந்த தொல்லை, அதை கேட்டு சொல்ல வார்த்தை எதுவும் இல்லை இல்லை இல்லை. ஆட்டம் என்ன மாட்டம் என்ன நினைத்தான், அவன் ஆட்டம் என்ன மாட்டம் என்ன நினைத்தான், அவன் ஆட்டம் என்று எவ்வாறு நடக்கும், கணேசன் ஆட்டம் என்று எவ்வாறு விளையாசி ஓட்டு செய்யலை. அது துணையாளை சுகம் போடும் தொடர்ந்து, அதன் துணையாளை சுகம் போடும் தொடர்ந்து, விளையாசி ஓட்டு செய்யலை தொடர்ந்து. நம்பிக்கை கொடுக்கும், தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், துயர் யாவும் முன்னின்று தடுக்கும். நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், துயரம் தடுக்கும். அஞ்சிலே ஒன்று பார்வையிடக்கும், அவன் அஞ்சிலே ஒன்று பார்வையிடக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும், கணேசன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும். வீரையாசி போட்டு செய்ததை தொடர்ந்து, துணையாளை சுகம் போடு தொடர்ந்து, அதன் துணையாளை சுகம் போடு தொடர்ந்து, வீரையாசி போட்டு செய்ததை. ஹரி ஓம் நமோ நாராயணா, ஹரி ஓம் நமோ நாராயணா, ஹரி ஓம் நமோ நாராயணா. தேவயாகம், பிரமயாகம், மதுரையாகம், மௌடியாகம் இப்படி யாகத்தை செய்து தேசத்தை தெய்வமாக்கி உள்ளம் பெரிய இறங்கிவிட பாளையம் தெல்ல தெளிந்தார்க்கு செய்வதே சுயன்றும் இடங்களை பெண்களை இன்னும் இரு தாவரங்களுடைய பிரமணியான சுவாசம், அதற்கு மறுமைய ரேசகம் என்ற பெயர். அதில் சந்திரநாடி, சூரியநாடி, அக்னி பகவானை ராஜன் அனைத்துமே நல்லபடியாக அழியாது இருத்தை. அப்படி நல்லபடியாக அழியாது இருக்கும்படியான சக்தி என்ன பிறந்த பிரமையான சுவாசம், சுக்காரம், நல்ல திரையாசனம், யோகாசனம் இப்படி ஆசனம் வைத்து அதன் வாயிலாக ஏற்ற இறக்கி இருகோறும் முறிக்கும். காற்றை பிடிக்கும் இறக்கரை வாதனையை, அந்த காற்றை பிடிக்கும் இறக்கரை வாதனுக்கு கூற்றை விளைக்கும் குறை என்பானோ இப்படி சொல்லக்கூடிய யானதேவ் என்று சொல்லக்கூடிய காற்றை அடக்கி வனத்திலே கூற்றன் என்று சொல்லக்கூடிய எமன் உன்னை பிடிக்க மாட்டான் என்பது கருத்து ஆக விருத்திருந்து தேவத்தை செய்து சுமத்தை அனுசரித்து தேவயாகம், பிரமயாகம், திரையாகம், மௌடியாகம் இப்படி யாகத்தை செய்த காரணத்தால் வேள்விமலை இதுதான் வள்ளிமலை, சிற்றோர் சிறுவன் அழைக்கப்படுகிறார்கள். இவ்விடத்திலே கந்தவர்கள் குடிகொண்டிருக்கின்றனர். இருந்தாலும் கூட என் குறை இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன். நமோ நாராயணா. இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. சில கொடிகளிலே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறான். வணங்கும் செல்வம் பிறர் உயிரிலே உனக்கு இறக்கும்
பார்வையிலே கடவுள் பார்க்கிறார். அவன் கருணை உள்ளம் நெஞ்சிலே கோவில் கொள்கிறான். இதோ என் தெய்வம் கூறாதே நான் ஒரே ஒரு நகையில் கண்டேன். சஷ்டி நோக்க சொல்பவர் சிருஷ்டி குலபம் செய்வது நன்று. பாதம் நிரம்பி பன்மணி சடங்கை கீதம் பட கிருங்கினியாடு மயில் ஓசையில் மயிலோடு முருகா வரவர வயலா வருக வருக நேச குரமகன் வருக வருக இல்லாமல்ல கந்த பெருமா குரவர்குலத்தில் திருமணம் முடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். அந்த கந்த பெருமா எடுப்பு என்று சொன்னால் எதிர்ப்பு தேவை, அதற்கென்ற பாவை செய்கின்றதோ சேவை என்று எதிர்பார்க்கலாம். நமோ நாராயணா. இன்னும் ஒரு சத்தத்தையும் காணும். தூங்குதா இப்பதான் கேட்கும் பலருக்கு மூவார் நடிக்குது விரட்டி ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற குணத்தை கேட்டால் மகளையால் ஏரியால் செங்கோட்டியால் பிள்ளாங்குழல் தங்க கருவி இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட 50 கருவிகளை விட அழகான கானம் பாடும் இந்த பெண்மணி யாராக இருக்கலாம். இருந்தாலும் கூட ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற கானம் இனிமையான கானம். இப்படி இனிமையான கானத்தை கேட்டால் இவ்வளவு ஒரு அழகாக இருக்கின்றது. இது யாருடைய கானமாக இருக்க வேண்டும்? கானம் என்றால் பாட்டு. ஆலோலம் சோ என்ற கானம் இது வள்ளியினுடைய கானமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த வள்ளியினுடைய கானத்தை கேட்டால் வெண்டோ வீணுதல் வான்முறை சென்றோ இவள் இதழ் தண்டோ இவள் இனிய குரல் கல்கண்டு சுவைத்தால் எப்படி ஒரு தித்திப்பாக இருக்கின்றதோ அதே போல வள்ளியினுடைய கானத்தை கேட்டால் அந்த கல்கண்டு சுவை தருவது போல் இவளுடைய ஆணவம் சோ என்ற சத்தம் எனக்கு இனிமையாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்படி இனிமையாக கேட்டாலும் கூட இன்னும் இந்த வேள்விமலை சாலையிலே 2 சத்தம் கழுதை கத்துவது போல் தெரிகின்றதே. என்ன காரணமாக இருக்கலாம் யாருக்கு தெரியுமா? எது காட்டுல மேய்ச்சலுக்கு போயிருக்கோம். இருந்தாலும் கதை என்றால் அழகு, தை என்றால் பெண்கள். இப்பேற்பட்ட பெண்கள் நாம் வேள்விமலை சாலையிலே அந்த முருகனை நினைத்துக் கொண்டு நெற்றியிலே முப்பட்டை அணிந்து கொண்டு எந்த நேரத்தில் முருகா 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 என்று அந்த முருகனை நினைத்துக் கொண்டு இந்த வெள்ளி பெண்ணாகப்பட்டவை ஆலோலம் சோ என்ற காலத்தை எப்படியெல்லாம் இனிமையாக இசைத்துக் கொண்டிருக்கின்றோம் தெரியுமா? இருந்தாலும் கூட பெண்களுக்கு 7 வகை பருவம் என்று கூறுவார்கள். பேதை, பெருமை, மங்கை, மறந்தை, அறிவை, தெரிவை, பேர்நடை என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு 7 வகை பருவம் இருந்தாலும் இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவை ஆலோலம் சோ என்ற சத்தத்தை கேட்டால் இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவை மங்கை பருவம் அடைந்திருக்க வேண்டும். அப்படி மங்கை பருவம் அடைந்திருந்தாலும் கூட இந்த வள்ளியுடைய மங்கை பருவத்திற்கும் இந்த 4 திசைகளில் வீசக்கூடிய காற்று அதுதான் தென்றல் காற்று. தென்றல் காற்றுக்கும் வள்ளியுடைய மங்கை பருவத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அடடா இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவளை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று என்னுடைய மனசுக்குள்ள எப்படியெல்லாம் நினைத்திருக்கின்றேன் தெரியுமா? உங்கள் முன்னால் நாரதராக நடிக்கக்கூடிய மணப்பாறை சேர்ந்த கலைக்கோம்புவை பாராட்டி 50 ரூபாய் ராஜேந்திரன் பூசாரி அவர்கள் 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். பூசாரி ஐயா அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். பூசாரி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இருந்தாலும் இவருடைய கானத்தை இவருடைய குரலோசையை எப்படி வர்ணிக்க வேண்டுமானா எப்படி தெரியுமா? பாடும்போது நான் தின்று காட்டு ஏனென்று கேட்டால் இந்த வள்ளியுடைய குரோசியை கேட்டால் எப்படியெல்லாம் நிறைய வர்ணிக்கணும் அப்படிங்கிறத மனசாவில் எப்படி தெரியுமா? பாடும்போது நான் தின்று காட்டு பருவம் தென்னை ஆட வந்ததென்று நெஞ்சம் ஆசை கொண்டதென்று
இந்த நாடகம் நடத்தேன் எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நாளும் ஒன்றுதானே நாளும் பாடும் போது நான் சென்றாரே பருவமங்கை நன்றி. இருந்தாலும் ஆளும் என்ற காலம் இனிமையாக இசைத்துக் கொண்டார். ஐம்பரும் நிலங்கள் என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி வெள்ளை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 50 நிலங்களிலே இந்த குறிஞ்சி நிலத்திலே இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவை ஆளும் என்ற காலத்தை இசைத்துக் கொண்டாலும் கூட 30 சர்க்கரையோ முன்கடைந்த நிலமதோ செப்பரிய நட்சமிலோ செந்தமிழே அற்புதமா என்று அவை மூதாட்டி பாடியதை போல இந்த குறிஞ்சி நிலத்திற்கும் இந்த குமர கடவுளுக்கும் தான் சொந்தம். அப்படி குமர கடவுளுக்கே சொந்தமாக இருந்தாலும் கூட அந்த குமர கடவுளை வள்ளி பெண்ணாகப்பட்டவை எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதோ தெரிகின்றது அமைதியான நதிக்கரை. அந்த அமைதியான நதிக்கரையிலே இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவை வெகு வேகமாக போகும் பொழுது இந்த முருகன் பார்த்தவுடனே இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவளை எப்பொழுது திருமணம் முடிக்க வேண்டும் என்று இந்த முருகனுடைய மனசுக்குள்ள எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் தெரியுமா? தென்னை இலங்கேற்ற நிலை தென்னை இலங்கேற்ற நிலை தாளாட்டும் தென்றல் தென்னை இலங்கேற்ற நிலை தாளாட்டும் தென்றல் தென்னைதலை சாய்ந்திடும் புயலாக வரும் தென்னைதலை சாய்ந்திடும் புயலாக அமைதியான நதியிலே ஓடும் காற்று நீளும் மழையின் நீளும் கள்ளங்க வைக்கும் இடி நீளும் காற்று நீளும் மழையின் நீளும் கள்ளங்க வைக்கும் இடி நீளும் கரையினிலே ஒதுங்கி நின்றும் ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாங்களே ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாங்களே காற்றடித்தால் சாய்வதில் கண்ணிந்த மனம் வீழ்வதில் காற்றடித்தால் சாய்வதில் கண்ணிந்த மனம் வீழ்வதில்லை அமைதியான நதியிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம்
ஓடும் ஓடும் அளவில்லாத நம் வந்தாலாடும் கண்ணகி வாழ்ந்து நாட்டில் வாழும் கன்னித்தமிழ் மண்ணுக்கேற்ற பொண்ணு நீயம்மா ஆயிரம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண் உள்ளம் ஏற்றும் காற்று குடிச்சு கையில அது நிற்கிறதில்லை காலம் வரைக்கும் கையில அது சொல்லும் பற்காலம் ஒன்னா சேரும் பூங்காற்றே அந்த பொண்ணை கிட்ட அவனை வர சொல்லி ஒரு குயிலே கவி குயிலே யாரும் தேடுகிறார் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தான் குயிலே கவி குயிலே யாரும் தேடுகின்றார் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தான் உறவுக்கு அர்த்தம் சொல்ல வண்டி மாடு வாக்கப்பட்ட பொண்ணும் எட்டி மேலே எட்டி வச்சு
வச்ச பொண்ணு. நன்றி நன்றி. ஏனென்று கேட்டார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. என்று கேட்டார் காலதாமதம் காரியங்கள் என்று கூறுவார்கள். பாடல் பாட வேண்டுமானால் நிறைய பாடிக்கொண்டிருக்கலாம், அனைவரும் தாளாட்டு போல் கேட்டுக் கொண்டிருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அறிந்தன் அறிந்து எனது பார்த்தனாரே இரு பிள்ளைகளாகி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய அமிர்தவள்ளி என்போல் தெய்வானை சுந்தரவள்ளியாகப்பட்டவை வேள்விமலை காட்டுக்குள்ளே நம்பிராஜிடத்திலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்னவரை அந்த முருகனுக்கே திருமணம் முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சுந்தரம் நீரை இந்த பொஞ்சி இருந்த மங்கைகள் இந்த சுந்தரம் நீரை பொஞ்சி இந்த அந்நிறம் மணி யோசை வரும் முன்னே என்பதற்கு நாங்கள் அதோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றான். அவன் யார் என்று தெரிந்து கொண்டு என்னுடைய கழகத்தை துவங்குகிறேன். நமோ நாராயணா. ஏன் கழகத்தை துவங்க வேண்டும் என்றால் நாள் ஒன்றுக்கு கழகம் செய்யாவிட்டால் எனது சிரசாகப்பட்டதை 1008 சுக்குடனாக விடுத்துவிட வேண்டும் என்று எனது அண்ணன் தர்க்கம் எடுத்த சாபம். அப்படி இருக்கின்ற வேலைகளை நாள் கழகம் நன்மையில் முடிய வேண்டும். கழகம் இல்லாவிட்டால் உலகமில்லை என்று கூறுவதை போல கழகம் இருந்தால் இவ்விடத்தில் நியாயம் நடக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கால் வைத்தால் கழகம் நாள் கடந்தால் நன்மை. நாரதன் கழகம் நன்மையில் முடிய வேண்டும் என்ற காரணத்தினாலே அதை ஒரு ஆடவன் அங்கும் இங்கு உலாவிக் கொண்டிருக்கின்றான். யார் என்று எதிர்பார்க்கலாம். நமோ நாராயணா. என்ன குரல்? இந்த குரலை எங்கேயுமே கேட்கவில்லை. எங்கே கேட்ட குரல் போல் தெரிகிறது. ஆனா அது யாருன்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம தினைக்குள்ள மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கையில் நடுக்கமா.
அப்படின்னா யாரு? கவிஞர் கண்ணதாசன் பாடலை கேட்டு கவிஞர் வாலி அவர்கள் திறமையால் எழுதிய பாடல் படகோட்டி படத்துல. அவரு படகோட்டி படத்துல அத்தனை பாடல் பாடினார் பாத்தீங்களா? அவளை பாடல் கவிஞர் வாலி எழுதுறது. எந்த பாட்டை கேட்டு? உனக்கு கீழே உள்ளவர் கூட நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு கண்ணதாசனுடைய வரிகள் தான் இவரை முத்தனை பாடல் எழுதி வச்சுட்டான். அதனால இந்த சாமி எப்படிப்பட்ட சாமி அப்படிங்கிறத பார்க்கணும். வரட்டும், சந்திப்போம். அம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், பெத்த அம்மாவை வாங்க முடியுமா? நீ பெத்த அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு வந்து தேடி எங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? நீ தாய் போல தாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஆசைதான் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? எனக்கு அம்மா ஒருத்திதானப்பா, உலகத்திலே இருக்குது நான் தாயப்பா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? கொடுத்திடுவான் உனக்கு எனக்கு அம்மா கொடுத்தினானப்பா, தெய்வம் உலகத்திலே இருக்குது நான் தாயப்பா. அம்மா நான் சும்மா இல்லடா, இல்லைன்னா யாரும் இல்லடா. அப்படின்னு அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இந்த சுவாமியை சந்திப்போம். அண்ணா இந்த பாடலை பாடியதற்கு பூசாரி ராஜேந்திரன் அவர்கள் புதுக்கோட்டை கலிய பெருமாளை பாராட்டி 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவர்களுக்கு எங்களுடைய கலை குடும்ப சார்பாக வாழ்க. அவருடைய குடும்பம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க. ஏன்னா பெத்த தாய் தகப்பனுக்கு பூசாரி ஐயா சோறு போடாது. ஆமா ஆமா, போடக்கூடாது, தப்பு. ஆக்கிட சோத்தை கொண்டு வச்சிருக்கணும்.
அவங்களா தின்னு விட்டு நம்ம போடக்கூடாது. ஏன்னா 1.5 கிலோ கறி எடுத்து ஒரு துண்டு தான் எலுமிச்சம்பழம் தான் இவ்வளவு பெருசு தான் கொண்டு ஒரு கறி துண்டு வச்சாங்க. கிடைச்சிச்சா? அதுதான் அப்படியே கொண்டு வச்சுட்டா தேவைப்படுது. மண்ட மேல கொண்ட போட்டு சாமியாரைய அப்படின்னு பாடலாம். இருக்கட்டுங்க, சுறுசுறுப்பா நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. பாட்டுக்கு பாட்டு, நாடகத்தில் ஆமா பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, போட்டிக்கு போட்டி. இந்த இடத்துல போட்டிக்கு போட்டியாவும் பாட்டுக்கு பாட்டு பாட்டாவும் பேச்சுக்கு பேச்சாவும் சரியா பேசுறீங்க. சொல்லுங்க. நல்லாதை காண்பது நன்று, நல்ல சொல் கேட்பது நன்று, அவர் கூட இறங்கி இருப்பது நன்று. அந்த வகையில நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு நான் சொன்னேன். நாராயண யாரு? ஏன் எதுக்கு கேக்குறீங்க நீங்க? ஓம் நமோ நாராயணா, நாராயணா நாராயணாங்கிறீங்களே அப்படின்னு நான் சொல்றேன். ரூபாய்க்கு 16 இதுதான் சம்பந்தம் இல்லாத பேச்சு பேசக்கூடாது. ரூபாய்க்கு 16 அப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் சம்பந்தம் இல்லாத பேச்சு சபையில பேசக்கூடாது அப்படின்றாங்க. சம்பந்தம் இல்லாத பேச்சு நான் பேச மாட்டேன். சபை அறிந்து பேசணும், சபையை மறிந்து பேசணும், பேசாதிருந்து பழகணும். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க முறையா பேசுவீங்க அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன். முதல் கோணல் அப்படின்னா மற்றும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நமோ நாராயணா ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க நீங்க? கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரு, எந்த ஒரு முறைப்படி விளக்கமாக கூறும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த மண்ணு மேல கொண்டு வர சாமி யாரு அப்படிங்கிற விளக்கத்தை சொன்னதான் பேசுறீங்களா? ஏன் நீங்க சொல்ல நான் கொண்ட போதில் அந்த கீழே விழுவும். இப்ப நமோ நாராயணா அப்படின்னு சொல்றீங்க, ரூபாய்க்கு 10 நாராயணன் அப்படின்னு சொன்னது நீங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை சொன்னா என்னோட குடும்பத்துல குறைஞ்சு போயிடுவா? ஐயா, ரூபாய்க்கு 16 ரூபான்னா யாரு? ரூபாய் என்று சொல்லக்கூடியது மகாலட்சுமி. மகாலட்சுமி, ஆமா. அந்த மகாலட்சுமி புருஷன் யாரு? என்னுடைய பாட்டு நாராயணன். அதான் ரூபாய்க்கு 16. என்னுடைய பாட்டனையும் பாட்டியும் சேர்த்து சொல்லிட்டீங்க. அதாவது 4.5 காசுக்கு 7.5 கத்திரிக்காய். ஆமா. நீங்க பெரிய கணக்கு பிள்ளை இருந்தா நான் உலக கணக்கு பிள்ளை. நீ பெரிய இலக்கணம் படிச்ச விளக்கண கற்பேங்கிறது எனக்கு தெரியுது. தொண்டைமான் புதுக்கோட்டை பகுதியில கலிய பெரியமாள் பெரிய ஆளு. இலக்கத்தை மாத்தி அடிக்கணும். நீ மாத்தி அடிக்கிறதுல நீ பெரிய ஆளுங்கிறது எனக்கு தெரியும். புதிய சொல் வாக்கும் புதுநெல்லி கனியும், முன்னாலே துவர்க்கும் பின்னாலே இனிக்கும். அதுதான் சொல்லுவாங்க. அதனால நான் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். ஏன் எதுக்காக மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, லேசா குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். பேச்சு எங்கிட்ட பேசுறேன். பேசக்கூடிய பேச்சு எங்க வச்சுக்கணும்? தொண்டைமான் புதுக்கோட்டை பகுதியில் வச்சுக்கணும். ஆரம்பத்தில் எச்சரிக்கை நொறுக்கப்படுவேன். ஜாக்கிரதை, எச்சரிக்கிறேன். எங்க வச்சுக்கணுமோ அங்கே வச்சுக்கணும். தொண்டைமான் புதுக்கோட்டை ஞாபகம் வருது. ஏன், என்ன காரணம்? புதுக்கோட்டை வந்து எதை சேர்ந்தது? எது? எந்த மன்னர் ஆண்டது? எந்த மன்னர் ஆண்டதா?
எந்த மன்னர்கள் உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் தொண்டைமான் சொல்றீங்களே. தொண்டைமான் என்று சொல்லக்கூடியது யாரு? மன்னர் தானே. அந்த மன்னர் ஆண்ட பூமி தான் தொண்டைமான் புதுக்கோட்டை. தொண்டைமான் புதுக்கோட்டை. ஆமா. தஞ்சை மாவட்டத்தை ஆண்டது தஞ்சை மாவட்டத்தை ஆண்டது யாரு? யாருன்னு கேட்கிறேன். ராஜராஜ சோழன். தெரியுமில்ல? தெரியுமில்ல? அப்புறம் திரும்ப கிட்ட நான் கேட்கிறேன். ஐயா, சோழர்கள் எத்தனை பேர்? சரி, சேரன் சோழன் பாண்டிய. சேர சோழன் பாண்டியன். ஆமா. ஐயா, உலகத்துல பலவிதமான தெய்வங்கள், பலவிதமான கடவுள் நிறைய இருக்கு. அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஆமா. இப்ப இந்த ஊர்ல தண்ணியை குடிக்கணும். இந்த ஊர்ல தண்ணியை குடிச்சா தண்ணிக்கு என்ன பேரு? தண்ணீர் தான் சொல்றாங்கல்ல. நம்ம தமிழ்நாட்டுல தண்ணின்னு சொல்றோம். அப்ப என்னன்னு சொல்ல முடியும்? அமெரிக்காவில குடிச்சா என்னன்னு சொல்றோம்? அமெரிக்காவில குடிச்சா அமெரிக்கா தண்ணி தான். அமெரிக்கா தண்ணி இல்ல, அது வாட்டர்னு சொல்லுவோம். அங்க கேரளாவில என்ன சொல்லுவாங்க? வெள்ளம்னு சொல்லுவாங்க. சரி. பானின்னு சொல்லுவாங்க. அப்ப கேரளாவுல பானி வெள்ளம், அமெரிக்காவுல வாட்டது, தமிழ்நாட்டுல தண்ணி. ஆக மொத்தத்துல மூணு ஒண்ணுதானே? ஒண்ணுதான், பொதுவா தண்ணி தான். நீங்க நாம போட்டீங்க, நாராயணனை கும்பிடுறீங்களே. ஆமா. சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஆமா. இது மூணு ஒரு தெய்வம் தானே? ஆமா. நாம போட்டா என்ன, பட்டை போட்டா என்ன, எல்லாம் ஒரு கடவுள் தானே. தண்ணி தான், தண்ணி தான். இல்ல, ஒரு கடவுள் தான் இல்லன்னு சொல்லல. இப்ப நமோ நாராயணன் என்று சொல்லக்கூடியது என்னுடைய பாட்டு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நாராயணன் எப்பொழுது நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா என்ற முறைப்படி என்னுடைய பாட்டனை நான் வணங்குவது வழக்கம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரூபாய்க்கு பதில் நாராயணா அப்படின்னு சொன்னீங்க. அழகான விளக்கத்தை சொன்னீங்க. ரூபாய் என்றால் யாரும் உங்களுடைய பாட்டி மகாலட்சுமி, பதி என்றால் புருஷன். உங்களுடைய பாட்டனை பாட்டியை சேர்த்து வணங்கிட்டு அப்படின்னு சொல்றீங்க. இது ஏற்றுக்கக்கூடிய விஷயம். பிரிச்சு சொல்லக்கூடாது, ஏதே சேர்த்து தான் சொல்லணும். ஆமா, என்னுடைய பாட்டியை ஒதுக்கி நான் பிரிச்சு தான் நான் சொல்றேன். என்னுடைய பாட்டியை நீ சேர்த்து சொல்றீங்க, என்ன காரணம்? பாட்டியை சேர்க்காம உலகத்துல ஒண்ணும் கிடையாது. சிவன் இல்லையே, சக்தி இல்லை, சக்தி இல்லை, சிவன் இல்லை. எனக்கு மூன்றும் இல்லைங்கிறது உலகம் தெரிஞ்ச விஷயம். அது உங்களுக்கு மூணு இல்லைங்கிறது உலகம் தெரிஞ்ச விஷயம். ஐயா, எனக்கு மூன்றும் இல்லைங்கிற காரணத்தினாலதான் பாட்டியை ஒதுக்கிட்டு பாட்டுல நாராயணனை மட்டும் நான் வணங்கினேன். அப்ப மூணையும் ஒதுக்கிட்டு இல்ல? ஆமா. இந்த போட்டிருக்கீல? ஆமா. இது என்ன? மகதையா என்று சொல்லக்கூடிய வீணை. என்ன யாழ்? மகதையாள். மகதையாள். ஆமா. யாழ்ல எத்தனை வகை? இது யாழ்ல எத்தனை வகை? மகதையாள், பேரியாள், செங்கோட்டையாள், பிள்ளாக்குழி. பேரியாள், மகதையாள், செங்கோட்டையாள். ஆமா. இந்த மூன்று வகை யாழ்ல இந்த மகதையாள் போட்டிருக்கீல, இது ஆனா பெண்ணா? பெண்ணுதான். இதுல மட்டும் சேர்த்துக்கலாமா? ஏன்? இதத்தான் வீணையாக வடிவமைத்துட்டேன். நாராயணனுடைய மனைவியை மகாலட்சுமி மட்டும் சேர்த்துக்க மாட்டீங்க. இந்த பொம்பளை மட்டும் நீ வச்சுக்கலாமா? அதற்காகத்தான் பெண்ணாக இருக்க கண்களுக்கு தெரியக்கூடாது என்ற காரணத்தினால்தான் இந்த வீணையாக வடிவமைத்துட்டேன். குற்றம் தருந்த முனிவர். ஆமா. மூணு ஆசையை வெறுத்தவர். பெண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, மூன்றாசை வெறுத்துட்டேன். பெண்ணாசையை வெறுத்தவர் பெண்ணை யாழா மாத்தி போட்டுக்கலாம். மாத்தி போட்டுட்டேன். உங்களுக்கு நினைவு வரும்போதெல்லாம் தடவுவீங்களா? இதை தடவுவாங்க அப்படின்ற இந்த யாழை வீணையை வைத்தவன். என்ன தடவு கேட்கக்கூடாது. ஐயா, எதுக்கு தடவுவீங்க? நான் பாட்டுக்கு இசைக்கும் பொழுது அந்த வீணையை மீட்டிக் கொண்டு பாட்டு பாடுவேன். உன் பாட்டுக்கு? ஆமா, என்னுடைய பாட்டுக்கு தான். உன் பாட்டுக்கு பாடுவேன். என் பாட்டுக்கு இல்லை, என்னுடைய பாட்டுக்கு நான் பாடுவேன். உங்களுடைய பாட்டுக்கு இசைத்துக் கொண்டே இருப்பேன். அப்ப அந்த இசைக்கு உங்க பேரு? இது இசைக்கு பேரு ராகம். ராகம் தான். அப்ப நாரதர்னு சொல்றீங்க. நாரதர்ல அந்த கானம் இருக்குல்ல? இருக்கு. ரா என்றால் நாதம், ரா என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீதம் என்று சொல்லக்கூடிய பாட்டுக்கு நாரதன். அப்ப ரா என்றால் ராகம். ஆமா. தாய் என்றால் தாளம், ரா என்றால் ராகம். ஆமா. அப்ப மூணு சேர்ந்ததுதான் நாரதர் என்று சொல்லக்கூடிய பெயர். அதனால நீங்க பிறக்கும் போதே தண்ணி வந்துருச்சு. ஆமா. எங்க? கன்னியாகுமரி நாட்டுல. அப்ப அந்த நேரத்திலே மழை இல்லாத காரணத்தினால் தாங்கள் கூறுவதை போல அந்த நேரத்தில் என்ன வந்துச்சு? தண்ணி வந்துச்சு. மழை அதிகமாக பொழிந்தது. நாரம் என்றால் தண்ணீர். அந்த நாரம் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை வைத்துதான் எனக்கு நாரதர் என்ற பெயர் வர காரணம். அப்ப தண்ணி வந்ததுனால நாரதர் வச்சிருக்கீங்க. ஆமா. அதே மாதிரி மகாவிஷ்ணு எங்க படுத்திருக்காரு? மகாவிஷ்ணு படுத்திருக்கிறது திருப்பார்கடல். திருப்பார்கடல். ஆமா. அவன் எந்திரிச்சதும் தண்ணி வந்துச்சா இல்லையா? எது எழுந்திரிச்சது தண்ணி வந்துச்சு? மகாவிஷ்ணு எழுந்திரிச்சது. மகாவிஷ்ணு எங்க எழுந்திரிச்சாரு? எப்படி தண்ணி வந்துச்சு? பார்க்கடல்ல. பார்க்கடல்ல பாம்பு மேல படுத்திருக்காரு. பாம்பு மேல? ஆமா. என்ன பாம்பு? திருப்பார்கடல். இதுதான் சம்பந்தம் இல்லாம பேசக்கூடாது. கலிய பெருமாள் எப்படி பேசணுமோ முறையா பேசுங்க. எந்த பாம்பு எது மேல படுத்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். திருப்பார்கடல்ல உனது பாட்டை மகாவிஷ்ணு படுத்திருக்காருன்னு சொல்றீங்க. மகாவிஷ்ணு படுத்துதான் இருக்காரு. திருப்பார்கடல்ல தண்ணி மேல பாம்பு மேல படுத்திருக்காரு. எந்த பாம்புன்றீங்க? இப்ப நான் கேட்கிறேன் உங்களை. தண்ணி மேல பாம்பு இருக்கு. ஆமா. பாம்பு மேல மகாவிஷ்ணு படுத்திருக்காரு. ஏன் பாம்புல தான் படுத்துக்கணுமா?
ஆமா, ஏன் அவர் இழந்துருச்சார் அப்படின்னா திருப்பார்கடல் தண்ணி போய்க்கிறங்க. அப்ப ஒரு எந்திரிக்காமலையா பொங்குனுச்சு? மக்களுக்கெல்லாம் சேதமாயிரும் இல்லையா? இல்லையா, சுனாமின்னு ஒரு அலை பொங்குனுச்சு இல்ல? சரி, அப்ப உங்க அப்பா பாட்டு அங்க படுத்திருந்தானா எங்கேயாவது போயிட்டானா? படுத்துதான் இருந்தாரு. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதாவது இயற்கைக்கு செயற்கைக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்றாரு. அது ஒரு நேரமாகப்பட்டது. அப்பேற்பட்ட பூகம்பம் ஏற்பட்ட காரணத்தினால மக்கள் அழைச்சிருச்சு. படுத்திருந்த பாம்பு பேர் என்ன? இப்படி பேசலாம். இப்படி அதாவது பேச்சுல நிறைய விதமா பேசலாம். வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, அதிகார பேச்சு, ஆணவ பேச்சு, வினய பேச்சு, விவகார பேச்சு, அன்பு பேச்சு, பண்பு பேச்சு, பாசம் உள்ள பேச்சு. பையனுங்க, பாசம் உள்ள பேச்சு எங்க வச்சுக்கணும்? நீங்க நானும் உள்ளதான் வச்சுக்கணும். மேடையில பேசக்கூடிய பேச்சு சரியா இருக்கணும். இதுல கருத்து இருக்கு, கருத்து இருக்கு. உங்களுக்கு கருத்து இருக்கா? எனக்கு கருத்து எல்லாமே இப்ப நான் பேசுறேன். உங்க முடி கருத்து இருக்கு. யாரு? மனதுக்குள்ள நல்ல கருத்துக்கள் இருக்கு. மனசுக்குள்ள நிறைய கருத்து இருக்கு. கருத்து வெளியாகணும்னா ஆமா, ஒரு தூண்டுகோல். சுடர் விளக்கா இருந்தாலும் சுடர் விட்டு எரியணும். அந்த சுடர் விட்டு எரியணும்னா தூண்டுகோல் ஒண்ணு வேணும். இந்த இடத்துல நீங்க தூண்டுகோல். நான் தூண்டி விடுறேன், இந்த பிரகாசமா இது எரியணும். இருங்க, இப்பதான் வாக்குவாதம் பண்றீங்க கேட்ட. என்ன? இப்பதான் வாயை கொடுத்து புண்ணாய்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். கலிய பெருமாள் பேசுறீங்க பேச்சு. ஆரம்பத்துல சொன்னீங்க சமயம் பேசு, சமயம் அறிந்து பேசு, சில சமயங்களில் பேசாமல் இருந்து விடாது அப்படின்றாங்க. எந்த இடத்துல எதை பேசுறோம், யார்கிட்ட எதை பேசுறோம் அப்படின்னு நிதானிச்சு பேசுறோம் என்கிட்ட இல்ல. அவனுக்கு இருங்க, நீங்க நெத்தியில போட்டு பட்ட இதுக்கு பெயர் என்ன? பசுபதி பாசம். பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடியது எத்தனை பட்டை அடிச்சிருக்கீங்க? முப்பட்டை. முப்பட்டை. இந்த முப்பட்டை ஆரம்பத்துல யார் போட்டது? முப்பட்டை போட்டது சிவன். சிவன். சிவனுடைய மகனாகப்பட்டவர் எத்தனை பட்டை அடிச்சிருக்கிறாரு? முருகன் 3 பட்டை தான். சக்தியாகப்பட்டவர் எத்தனை பட்டை? 3 பட்டை கிடையாது. நெத்தியில இருக்கிறது மட்டும் தான் பட்டையா? உடம்பு உள்ள அடிச்சிருக்க. ஏங்க நான் அதை கேட்கல. உடம்பு பூரா அடிக்கிறது தனி இருக்குது இல்லன்னு சொல்லல. 51 இடத்துல அடிக்கிற பட்டை ஏங்க இருக்கு. நான் அந்த கணக்கெல்லாம் கேட்கல. நெற்றியிலே போடக்கூடிய முப்பட்டை பசுபதி பாசம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, நான் ஏத்துக்கிட்டேன். உடம்பு பூரா பட்டை அடிக்கிறது அதுக்கு முப்பட்டை தான். அதை இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா முப்பட்டை நெற்றியிலே அடிச்சிருந்தாலும் கூட அப்ப சிவனுடைய மகனாகப்பட்டவன் யாரு? முருகன். முருகனுக்கு அண்ணன் யாரு? விநாயக பெருமான். விநாயக பெருமான் எத்தனை பட்டை அடிச்சிருக்காரு நெற்றியில? அவர் 3 பட்டை. முப்பட்டை. நீங்க முப்பட்டை. சக்தியாகப்பட்டவரும் முப்பட்டை. அப்பேற்பட்ட முப்பட்டையை அப்பேற்பட்ட முருகனுடைய குலக்கடவுளா வணங்குறீங்க நீங்க. அந்த முப்பட்டையை தான் நீங்க நெற்றியில போட்டுருக்கீங்க. அப்ப ஆரம்பத்துல முப்பட்டை அடிச்சது யாரையும் சொன்னீங்க? சிவனை சொன்னீங்க. அப்பேற்பட்ட சிவபெருமான் கழுத்துல, அவர் கழுத்துல பாம்பு இருக்குதுல்ல, அந்த பாம்புவோட பெயர் என்ன? இது தேவையில்லாத. நீங்க தான் வாயை கொடுத்து புண்ணாக்கிறீங்க. இல்ல, புண்ணு கிடையாது. என்ன? பாம்பு கடிச்சா தான் புண்ணு வரும். சரி, கடிக்க வைக்கிறீங்க. அதே நீங்க கடிக்க வச்சுட்டீங்க என்கிட்ட. இப்ப திரும்ப கடிக்கத்தான் போறேன், விட மாட்டேன். மகாவிஷ்ணு பார்க்கடல்ல படுத்து கிடக்கிறாரு. சரி, அவர் பாம்பு மேல படுத்திருக்காரு. அந்த பாம்போடைய பேர் என்னன்னு தான் கேட்டேன். ஏன் திரும்ப சிவன் கழுத்துல பாம்பு சுத்தி இருக்கு. ஆமா, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமான. கீழே தனியா கிடந்துச்சுன்னா கருடா சவிக்கமான கேட்குமா? எப்படி கேட்க முடியுமா? அதுக்கு துணை வந்த பிறகு சவிக்கமானுச்சு. அதுக்கு தான் கேட்டுச்சு. பார்த்து எழுதுனாங்க, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அப்ப பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்புக்கு பேரு நான் சொல்றேன். பரவாயில்ல, விஷயத்துக்கு வந்துட்டாரு. அப்ப நான் சொல்லிட்டா உண்மையான விஷயத்தை சொல்றேன். திருப்பார் கடையில எனது பாட்டை மகாவிஷ்ணு படுத்தக்கூடிய பாம்போட பெயர் என்ன? ஆண் பாம்பா பெண் பாம்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பாம்போட பெயர் ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பு மேலதான் எனது பாட்டை நாராயணன் படுத்திருக்காரு. சிவன் கழுத்துல சுத்தி இருக்க பாம்பு என்ன? என்ன பேசுறேன்? அதைத்தான் நான் உங்கள்ட்ட கேட்டேன். தெரியாம நீங்க எதுக்கு வந்தீங்க? யாரு நீங்க? அப்பேற்பட்ட குடும்பத்துல முப்பட்டை எடுத்துக்கீங்க. நீ தெரியாம என்னைய சந்திக்கிற? இதெல்லாம் தெரியாம நாங்க ஒண்ணு வர மாட்டோம். அப்ப இது தெரியாம நாங்க வந்து நிப்பேன். நமோ நாராயணா, நமோ நாராயணா அப்படின்னு. ஈனா வாடா, கேனா பூடா அப்படின்னு நானும் பேசப்படுவேன். உலகத்துல எல்லாரும் இப்ப ஈனா பூடான்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு என்ன விளக்கம்? ஈனா வாடா எடுத்த இடத்துல உடனே கருத்துக்களை சொல்றது. அப்படியா? நான் கேனா புனான்னு சொன்னேன், நீங்க தவறு எடுத்துக்க கூடாது. கேட்டு புரிஞ்சு பேச அத சுருக்கமா சொன்னேன், கேனா புனான்னு. ஆனா எந்த வார்த்தையில கேட்டு புரிஞ்சக்கூடிய பேச்சு கலிய பெருமாள் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. நீங்க ஒரு மூணா புனா என்ன முக்கியமான புள்ளி? அடா ஈனா புனா அப்படின்னு நானும் சொல்லுவேன். இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன் அப்படின்னு சுருக்கமா ஈனா புனான்னு சொன்னேன். நல்லா பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட விஷயம். ஆனா அழகா நான் கேட்ட கேள்விக்கு முறையான விளக்கத்தை சொல்லுங்க. அடுத்த விஷயத்துக்கு ரொம்ப பார்ப்போம். நான் கேக்குறேன், இப்ப நீங்க நாமம் போட்டிருக்கீங்க. ஆமா, உலகத்துல எத்தனையோ சித்தர்கள் உண்டு. ஆமா, இந்த கோயிலை கட்டுறது யாரு? கோயிலை கட்டுறது யாரு? சிற்பிகள் தான் கட்டுவாங்க, கிராமத்தார்கள். ஆமா, ஆனா சிற்பி செய்யறது யாரு?
சிற்பி செய்யறது, சிற்பி என்றால் சிலை தானையா? சிலையை அப்பேற்பட்ட மனிதன் தான் செய்யறான். சிலையை செய்யறது யாரு? ஒரு சிற்பி. ஆமா. அது சிலையை வடிக்கிறார். ஆமா. அந்த வடிவத்தை கொண்டு போய் வைக்கிறது யாரு? வடிவத்தை கொண்டு போய் வைக்கிறது சிற்பி தான் வச்சு வைக்க முடியும். சிற்பி வைக்கிறார். ஆமா. அதுக்கு 6 கால பூஜைகள் செய்து யாரு? அது நம்ம ஊர்க்காரங்க மக்கள் தான் 6 கால பூஜை நடத்தணும். ஆமா. அப்ப சாமிக்கு 48வது மண்டல அபிஷேகம் வரும். நல்லா மாட்டிக்க போறீங்க. நான் இருங்க, நான் மாட்ட மாட்டேன். நான் உங்களை இதுவரையிலும் நான் சந்திச்சதில்லை. புதுக்கோட்டை கலிய பெருமாள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். தெய்வத்தை சாட்சியா பொய் கிடையாது. நாங்களும் பாபுவை பார்த்திருக்கோம். இந்த பகுதியில உங்களை நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னா சந்தி சிரிச்சு போயிருந்தோம். வேண்டாம், நான் உங்கள்கிட்ட வந்து முறையா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஆரம்பத்திலேயே எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணும் பொழுது நான் திருப்பிக்கிட்டு நானும் வாக்குவாதம் பண்றது மாதிரி ஆகி போயிடும். ஓட்டுறது சரியா ஓட்டலாம், ஆனா வெத்து ஓட்டணும் நினைச்சீங்கன்னா ஓட்டிட்டு போயிடும். ஒண்ணு என்ன, நூலை பிடிக்கணும். சரி, இல்லன்னா நூலை படிக்கணும். நூலை படிக்காம இங்க வந்து மேடையில் நிக்க முடியும் மன்னார்குடி பகுதியில? படத்துக்கு என்ன நூலை பிடிக்கணும். ஆமா. அப்ப படிக்கணும்னா படிக்கணும். நூல் என்று சொல்லக்கூடியது பாடத்தை படிக்கணும். படிக்கணும். ஆமா. நீங்க படிச்சவரா இல்ல வடிச்சவரா அப்படின்றியா? படிச்சவா? நான் படிச்சுதான் வந்திருக்கேன். நீ எதையும் வடிச்சிருக்கியா? நான் வடிக்காம வர முடியாது. அதான் வடிக்கிறது நீங்க பெரிய அளவில் தெரியுமே. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. 48க்கும் நாரதருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, தெய்வத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப நான் கேட்கறேன்னு தவறா எடுத்துக்கூடாது. நான் தான் அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியாது. உங்களை இன்றைக்கு தான் சந்திக்கிறேன். வள்ளியந்திரமன நாடகத்துல வந்து நாரதர் தான் பப்புனு கேள்வி கேட்கணுங்கிறது சட்டம் கிடையாது. நான் சொல்றேன், உங்க சட்டம் எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கே வச்சுக்கங்க. அதே நாரதர் பப்புனு கேள்வி கேட்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? நீங்க சட்டம் போடுறீங்களா? யார் ஓ சட்டம் என்கிட்ட வேணாம். திருப்பிட்டு நானும் கேள்வி கேட்பேன். 108க்கு மனிதனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப நான் கேட்கிறேன், 48 தொட்டு பேசுறீங்க நீங்க. 48க்கு நாரதருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. 108க்கு மனிதனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? 48க்கு அதாவது ஒரு கும்பாபிஷேகம் நடந்தா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். ஆமா. 48வது மண்டல பூஜை. ஆமா. ஏன் 48ன்னு வைக்கணும்? அது 50 வைக்க கூடாதா? ஏன் 108ன்னு ஏன் வைக்கணும்? 108 ஏன் ஒரு 50 சொல்லலாம், ஒரு 58 சொல்லலாம், ஒரு 28 சொல்லலாம், ஒரு 27 சொல்லலாம், 109 கூட சொல்லலாம். சொல்லலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் 108 வச்சிருக்காங்க? 108ன்னு வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? என்ன காரணம்? 108ல அடிபட்டு போச்சுன்னா தூக்கி போட்டு அதுல கொண்டுட்டு போடுங்க. 18 40 இதான் விளக்கமா? இப்படி விளக்கத்தை சொன்னீங்க அப்படின்னு நான் ஏத்துக்க மாட்டேன். 18 42 பேர் வச்சிருக்காங்க. அது என்ன? எங்கேயோ வச்சிருக்கீங்களே புள்ளி. 18 48 18 48 18 48 தான் என்னையா? 18 நாள் மகாபாரத போர் எத்தனை நாள்? 18 தான். 48 நாள் விரதம் இருந்து அது ஒரு மண்டலம். ஒரு மண்டலம் விரதம் இருந்து. ஆமா. நான் 18 நாள் போர் நடந்ததுனால சரி. 18 48. பரவாயில்ல, எந்த விளக்கமா? கேள்விப்படாத விளக்கம் 18க்கு இருக்குது, 48க்கு இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க. ஆனால் 48க்கும் மனிதர்களுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவேந்திர சபையிலே தேவ ரகசியம் பேசுவது தேவேந்திரனாகப்பட்டவன் தலைவன் தெய்வலோகத்துக்கு. அதே போலவே ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னா 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தணும். அப்ப 48வது நாள் அந்த ஊர் மக்கள் மண்டல பூஜை நடத்துறாங்க. 48க்கும் அந்த மண்டல பூஜைக்கும் அந்த தெய்வத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அப்ப 48க்கு தெய்வத்துக்கு மண்டல பூஜைக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, 48 என்று சொல்லக்கூடியது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது 27 நட்சத்திரம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. 27 நட்சத்திரம். ராசிகள் என்று சொல்லக்கூடியது 12. அப்ப 27 நட்சத்திரமும் 12 ராசியும் சேர்த்தா மொத்தம் சேர்த்தா 39. அந்த 39 நவ கிரகங்களை சேர்த்தா மொத்தம் சேர்த்தா 48. அந்த 48 தெய்வங்கள் கட்டுப்பட்டது. அதற்காக தான் ஊர் மக்கள் அனைவரும் 48வது நாள் அந்த தெய்வத்துக்கு மண்டல பூஜை நடத்துவதற்கு காரணம். அப்ப 27 நட்சத்திரம் 12 ராசி 9 நவகிரகம். ஆமா. இது இல்லாம இறைவனே கிடையாது, எதுவுமே செய்ய முடியாது. அவனே 9 நவகிரகத்துக்குள்ளதான் அடக்கம். ஆமா. அப்ப இந்த 27 நட்சத்திரம் 9 ராசி 12 அதாவது 12 ராசி 9 நவகிரகங்கள் 27 நட்சத்திரம். இது எல்லாம் சேர்ந்து மொத்தம் சேர்த்து 48. 48வது நாள் தான் அந்த கோயிலே ஒரு முழுமை அடையுது. உண்மையிலேயே எல்லா பணிவார தெய்வங்கள் அங்க வருது. கண்டிப்பாக. இதனால 48ன்னு சொல்லிட்டீங்க. ஆமா. ரொம்ப சந்தோஷம். இது இல்லாம உலகம் கிடையாது. ஆனா நீங்க 108 சொன்னீங்கல்ல, 108க்கும் இந்த 48க்கு சம்பந்தம் உண்டு. தானாவையும் ஆனாவையும் சேர்த்து சொல்லக்கூடாது. இல்ல சார், ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு மனிதன் இறந்து விட்டா
ஒரு மனிதன் உடம்பு சரியில்லை என்று பிறந்த 108 அப்படின்னீங்க. அதை சொன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன். அது கிடையாது. அதே சமயத்துல தானாவே ஆனாவே சேர்த்தா தமிழ்நாடு அரசுன்னு சொல்லலாம், அதையும் சேர்த்தா சொல்ல மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன். ஐயா, நான் சொல்றதுல கருத்து இருக்கு. சொல்லுங்க பாப்போம். நான் ஆரம்பத்திலே சொன்ன ஆன்மீகம் தான் அறிவியல், அறிவியல் தான் ஆன்மீகம். உண்மைதான். இந்த கவர்மெண்ட் கூட அறிவியலோட தான் ஆன்மீகத்தில் கலந்துருக்கு. கண்டிப்பா. ஏன் 108 வைக்கணும், 109 வைக்க கூடாதா? அதான் கேட்டேன். 108க்கு காரணம் இருக்கு சார். என்ன காரணம்? இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 60 குழந்தைகள் என்று சொல்லக்கூடியது. 60 குழந்தைகள் பேரு பிரபவ விபவ சுக்குல பிரமத்துவ பிரசப்பத்தி ஆங்கிரச ஸ்ரீமக பாவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்ரம விசி சித்திரபானு சுபானு தாரண பார்த்திவ சிவ சுபகிருது சோபகிருது குருவதி விஸ்வாக பராபவ கீழக சௌமிய சாதாரண விரோக்குறிது